வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் டிகே டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது இந்த வெயிட் லாஸ், உடல் எடையை நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. உங்களுடைய பாடி வெயிட்டை ஒரு கண்ட்ரோல், அந்த பிஎம்ஐக்குள்ளே நீங்கள் கரெக்டான பிஎம்ஐ லெவலில் வெயிட்டை கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா தான் நீங்கள் பலவிதமான நோய்கள்லேருந்து தப்பிச்சுக்கலாம். ஸோ அதுக்கு இந்த வீடியோவில் ஒரு 2 பொருளை வச்சு நம்ம எப்படி ஒரு வாரத்தில் ஒரு 3 கிலோ வெயிட்டை நம்ம எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ முதல்ல அதாவது ஒரே வாரத்தில் 3 கிலோ எடையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பொருள் தானுங்க. நம்மளுக்கு வேண்டியது ஒரு ஆப்பிள் ஒன்று. ஸோ நான் ஒரு ஜிஞ்சர் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுதான் அதுக்கு 2 பொருளானது. இந்த 2 பொருள் இருந்துச்சுனாவே நம்ம ஒரு வாரத்தில் கண்டிப்பாக ஒரு 3 கிலோ எடையை, அதாவது 2லேருந்து 3 கிலோ எடையை நம்ம குறைக்கலாம். ஸோ முதல்ல இந்த ஆப்பிளை பற்றி பார்த்துக்கலாம். இந்த ஆப்பிளில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா இதில் ஃபேட் இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை. ஸோ மற்றபடி இதில் நியூட்ரிஷன் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இதில் டயட்ரி ஃபைபர் இதில் அதிகமாக இருக்குது. டயட்ரி ஃபைபர் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு நம்மளுடைய முழு உணவை சாப்பிட்ட மாதிரி ஸ்டமக்கை ஃபுல்லாக பண்ணிடும். விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இந்த ஆப்பிளில் நம்மளுக்கு கிடைக்கும். அதே போல் தான் அடுத்தது ஜிஞ்சர். இந்த ஜிஞ்சரில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டமக் அப்செட்டு, உங்களுடைய வயிறில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஜிஞ்சர் ஒரு மிகப்பெரிய ரெமெடியாக இருக்கும். அதாவது நம்மளுடைய குட் டைஜஷன்ஸ் ஆகட்டும், அல்லது வயிறு உப்புசமாகட்டும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே ஒரு ஜிஞ்சர் மிகப்பெரிய ஒரு மெடிசன். அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கக்கூடியதாகும். இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு வெயிட் அதிகமாக போயிடும். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பிளை நல்லா வாஷ் பண்ணிக்கிங்க. இது தோலோடு தான் நம்ம சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ண போகிறோம். தோல் ஆப்பிளுடைய தோல் முக்கியம்னா இதில் தான் ஃபைபர் கண்டென்ட் இருக்கும். அதனால் தோலோடு போட்டு சாப்பிட்றது தான் இது ரொம்ப நல்லது. ஆனால் சில டைமில் இதில் வேக்ஸ் இருக்கிறதுனால இதை நல்லா கழுவிக்கிங்க. ஃபஸ்ட்டு இந்த ஜிஞ்சரை நம்ம தோல் எடுத்து வச்சிடலாம். தோல் எடுத்து வச்சுட்டு இப்போ இதை ஃபைன் சாப்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கணும். நம்ம இப்போ இந்த ஆப்பிள்லேயும் நம்ம ஜிஞ்சரை ஃபைன் சாப்டு, அதாவது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கணும். ஸோ இதான் ஆப்பிள் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிறோம். அதேமாதிரி ஜிஞ்சரை சாப் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இந்த ஆப்பிளுடைய சைஸ் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு சின்ன, அதாவது ஒருத்தர் குடிக்கிறதா இருந்தால் ஒரு சின்ன ஆப்பிள், அதாவது க்ரீன் ஆப்பிளாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது ரெட் கலர் ஆப்பிளாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அது இட் டசன்ட் மேட்டர். நீங்கள் எந்த ஒரு ஆப்பிள் கிடைச்சாலும் ஒரு சின்ன ஆப்பிளாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க. அது ஃபுல்லாகவே நான் தோலோடு தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி தோலோடு போடும்போது தான் நம்மளுக்கு நிறைய ஃபைபர் அதில் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் தண்ணி இருந்துச்சுன்னா போதும். தண்ணியை போட்டுட்டு ஊற்றிட்டு இதை மூடி நல்லா ஒரு அதாவது ஸ்லோ ஃபயரில் இது நல்லா பாயில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பாயில் ஆகணும் இது. ஸோ ஆப்பிளில் இந்த ஜிஞ்சரை போட்டு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு பாயில் பண்ணிக்கிங்க நல்லா. ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்லோ ஃபயரில் பாயில் பண்ணிங்க போதும். ஸோ ஓரளவுக்கு நல்லா பாயில் ஆனோன்னு ஆப்பிள் அண்ட் ஜிஞ்சர் வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இது ஸ்வீட்டாக இருக்கும். ஏன்னா ஆப்பிளில் நேச்சுரலாகவே சுகர் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம அப்படியே எடுத்து இது நல்லா பாயில் பண்ணோன்னே ரொம்ப சூடு கூல் ஆகக்கூடாது, ஆறக்கூடாது. கொஞ்சமாக இதை வாமாக தான் குடிக்கணும். நம்ம வாமாக குடிக்கிறதுக்கு இதை அப்படியே மிக்சியில் போட்டு நம்ம ஒரு ஸ்மூத்தி, ஆப்பிள் அண்ட் ஜிஞ்சர் ஸ்மூத்தி ஆயிரும். இதை அப்படியே நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுக்கணும். அந்த பாயில் பண்ண ஆப்பிள் அண்ட் ஜிஞ்சரை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடணும். அதாவது ரொம்ப கூல் டவுன் ஆகக்கூடாது. அது நம்ம வாமாக குடித்தா தான் அதனுடைய ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதை வாமாக எடுத்து அப்படியே அந்த தண்ணியும் நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெயின் பண்ணாமல் அந்த தண்ணியோட மிக்சியில் போட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணிடணும். மிக்சியில் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தி கிடைக்கும். இதுதான் அதனுடைய இந்த ட்ரிங்க். இது ஸ்மூத்தி. இதை நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், அப்படியும் குடிக்கலாம் நீங்கள். ஸோ இதை எப்போ குடிக்கணும், எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இங்கே ஸ்ட்ரெயின் பண்ணாமல்
நீங்கள் அப்படியே குடிக்கணும். எப்போ குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பெட் டைம் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் முதல்ல ஒரு 7 மணிக்கெலாம் நீங்கள் சாப்பிட்றணும். நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கேப்பு கொடுத்துடணும். 9 o'clock இந்த ட்ரிங்கை வந்துட்டு நீங்கள் குடிச்சிட்டு இந்த ஒரு 9:30 ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு 10 மணி அரை மணி நேரமோ அல்லது 1 மணி நேரமோ கழித்து நீங்கள் தூங்குறதுக்கு போயிடலாம். இதுதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். 7 மணிக்கு நீங்கள் உங்களுடைய டின்னரை முடிச்சிருங்க, 9 மணிக்கு வந்து இந்த ட்ரிங்கை குடிச்சிருங்க, 10 மணிக்கு வந்து நீங்கள் தூங்குறதுக்கு போகலாம். நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய விசரல் ஃபேட், இந்த விசரல் ஃபேட்டை வந்துட்டு அழிப்பதற்கு, அதாவது அதை கரைப்பதற்கு வந்து இந்த ட்ரிங்க் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஜிஞ்சர் ட்ரிங்க்கை வந்து குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ரெண்டும் சேர்ந்து உங்களுடைய உடல் எடையை குறைப்பதற்கு வந்து மிக மிக வந்து உதவியாக இருக்கும். கண்டினியூவாக வந்து இதை 7 நாள் நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுடைய எடை வந்துட்டு 2லிருந்து 3 கிலோ வந்து கண்டிப்பாக குறையும். கூட வந்து நீங்கள் ஒரு 2 டைம் வந்து பகலில் வந்து ஒரு க்ரீன் டீயை வந்து சேர்த்துக்குங்க. உங்களுடைய ரெகுலர் நல்ல சத்துள்ள உணவுகளை எடுத்துங்க. சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிங்க, ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு இந்த பெட் டைம் ட்ரிங்கை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக 3 கிலோ மட்டும் எடை வந்து ஒரே வாரத்தில் 7 நாள்லேயே வந்து உங்களுக்கு குறையும். 3ஆவது நாள்லேயே வந்து உங்களுடைய அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த சைடில் இருக்கிற ஃபேட், அந்த வயிற்றில் இருக்கிற ஃபேட்லாம் வந்து குறைஞ்சி ஒரு 2 இன்ச்சாவது உங்களுடைய வயிற்றுப்பகுதி வந்து குறையக்கூடிய கண்டிப்பாக நீங்கள் உணரலாம். அது உங்களுக்கே கண்கூடவாக தெரியும். உடல் எடையை வந்து குறைத்து ஆரோக்கியமாக வாழுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்களை சேர்ந்தவர்களுக்கும் இந்த ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த உடல் எடை அதிகமாக இருக்கிறதுனால பலவிதமான நோய்களுக்கு வந்து ஆளாகி இருக்கிறாங்க. அவங்களும் வந்து உடல் எடையை குறைக்கும் போது மிகவும் ஆரோக்கியமாக வாழலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் TK.